நில ஒதுக்கீடு முறைகேடு புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர அம்மாநில ஆளுநர் தவார்சந்த் கெலாட் அனுமதியளித்துள்ளார். பொய் புகாரில் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாகவும் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகும் எண்ணம் இல்லை என்றும் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் சில ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான 3.9 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியது. இதற்கு மாறாக விஜயநகரில் பார்வதிக்கு மாற்று நிலம் ஒதுக்கப்பட்டது. அவரிடம் கையகப்படுத்திய நிலத்தின் மதிப்பை விட மாற்றாக வழங்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு அதிகமாக இருந்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. இது தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர்கள் பிரதீப் குமார், TJ ஆபிரகாம், ஸ்நேகமாயி கிருஷ்ணா ஆகிய 3 பேரும் ஆளுநரிடம் புகார் அளித்திருந்தனர். சித்தராமையாவின் மனைவிக்கு 14 வீட்டு மனைகள் ஒதுக்கியதில் அரசுக்கு சுமார் 44 கோடியே 64 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மனுதாரர் ஒருவர் கூறியிருந்தார். ஒட்டுமொத்தத்தில் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விளக்கம் கேட்டு கடந்த மாதம் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு ஆளுநர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். 7 நாட்களுக்குள் நோட்டீஸுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் கெடு விதித்திருந்தார். நோட்டீஸை திரும்பப் பெறுமாறு கர்நாடக அமைச்சரவை நிறைவேற்றிய தீர்மானத்தையும் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் நிராகரித்தார். இந்த நிலையில் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் முதலமைச்சர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் கர்நாடக அமைச்சரவையின் அவசர கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக கூறினார். பாஜக பிரதிநிதி போல் ஆளுநர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ಇವರಿಗೆ ಜುರಿಸ್ಡಿಕ್ಷನೇ ಇಲ್ಲ, ನಂಬರ್ 1. ನಂಬರ್ 2, ಅವರು ಶಾಂಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಿರೋದು ಕೂಡ ಟೋಟಲಿ ಅಗೇನ್ಸ್ಟ್ ದಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್, டோட்டலி இல்லீகல். முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி உள்ளிட்டோர் மீதான புகார் குறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் சித்தராமையா வினவியுள்ளார். மேலும் தனது மனைவிக்கு பாஜக ஆட்சியில் இருந்தபோது மாற்று நிலம் வழங்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் சித்தராமையா மீதான குற்றச்சாட்டு அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 19ஆம் தேதி கர்நாடகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என அம்மாநில காங்கிரஸ் அறிவித்துள்ளது.